Hello Chartered Accountants. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா CA இன்டர் காஸ்டிங் சாப்டர் நம்பர் 3 எம்ப்ளாயி காஸ்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி காஸ்ட்னா அது லேபர் காஸ்ட்னு சொல்லலாம். எம்ப்ளாயி காஸ்ட்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் அல்லது எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுக்குறோமோ அதான் எம்ப்ளாயி காஸ்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் ஒரு ப்ராடக்ட்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறது. ஃபேக்ட்ரியில் போய் என்னது வந்துச்சுன்னா, ஃபேக்ட்ரிக்காக என்னது எக்ஸ்பென்சஸ்க்கு இது பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி லைட்னிங் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வந்துடும். டைரெக்டாக ஒரு ப்ராடக்ட் எஃபெக்ட் ஆகுதுன்னா அது வந்து டைரெக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். மெட்டீரியல், லேபர் அது போக வேறு என்னது டைரெக்டாக ஒரு காஸ்ட் எஃபெக்ட் ஆச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக அதில்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா அது வந்து டைரெக்ட் எக்ஸ்பென்ஸில் வந்துடும். இப்போ வந்து எம்ப்ளாயி காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மோஸ்ட்டாக இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பார்ப்போம்னா, ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயி காஸ்ட்டாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஐடியல் டைம் இருக்கும், அப்நார்மல் ஐடியல் டைம் இருக்கும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும். அப்புறம் வந்து லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோனா அது நிறைய ரேஷியோஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா லேபர் டர்ன் ஓவர்னால் எவ்வளோ டைம் வந்து லேபர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோ நிறையா இருந்துச்சுன்னா அதனால் கம்பெனிக்கு எந்த மாதிரி லாஸஸ் ஆகும்னா, இப்போ வந்து ரிட்டையர் ஆகி போகிறாங்களா அல்லது நம்ம தூக்குறோம்ல, வேலையை விட்டு பாதி பேரை நிறுத்திட்டு நியூவாக வந்து எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ண வைப்போம். இப்போ வந்து வேலையை விட்டு போகிறவங்க வந்து கிராஜுவிட்டி, அதுக்கப்புறம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதுனால அதுக்கு என்னது அமௌண்ட்டு கேட்பாங்க. புதுசாக வராங்களா அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வந்து தனி மெம்பர்ஸ் சார்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் பண்ணுற டைமில் வந்து ப்ரொடக்டிவிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால அதனால் என்னது லாஸஸ் வருதா, அது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்து எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். அது ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே அதனுடைய சம்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயர் லேபர் காஸ்ட், அதை வந்து எதெல்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் வர மாதிரி சேலரிஸ் அதில் வர மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். வேஜஸ் அண்ட் சேலரிஸ் எடுத்துக்குவோம், அலவன்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் எடுத்துக்குவோம், பேமெண்ட் ஃபார் ஓவர் டைம்ஸ் எடுத்துக்குவோம். இந்த பேமெண்ட் ஃபார் ஓவர் டைம்ஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், எந்த காஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதர் வெல்ஃபேர் ஃபண்டு. எம்ப்ளாயர் என்னது கான்ட்ரிபியூட் பண்ணார்னா அதையும் இதில் எடுத்துக்கணும், எம்ப்ளாயி காஸ்ட்டாக தான் எடுத்துக்குவோம். அதர் பெனிஃபிட்ஸ் எதுனா லீவ் வித் பே, நீங்கள் லீவ் போட்டுக்கலாம், ஆனால் நாங்கள் கம்பெனி பே பண்ணுவோன்னா அதுவும் எம்ப்ளாயரோட காஸ்ட்டு தான். ஸோ எம்ப்ளாயி காஸ்ட்டில் வந்துடும். அப்புறம் சப்சிடைஸ்டு ஃபுட், லீவ் ட்ராவல் கன்செஷன்ஸ், இது எல்லாமே எம்ப்ளாயி காஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் எல்லாம் தியரி தான், நீங்கள் ஒரு அப்படியே படித்து பார்த்துக்குங்க. தியரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது படித்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். சம்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு சம்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து illustration 1, an employee of the ABC and Co. ஏபிசிங்கிற கம்பெனியில் கெட்ஸ் இன் டு த ஃபாலோவிங் எமால்மெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். கீழே இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் எக்ஸுங்கிற எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்குறாங்க அந்த கம்பெனிலேருந்து, ஏபிசிங்கிற கம்பெனிலேருந்து. ஃபஸ்ட் வந்து பேசிக் பே 10,000 per month. அவள் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னா 1,20,000 இருக்கும். டியர்னஸ் அலவன்சஸ் வந்து 2,000 per month. அவள் வந்து 24,000 per year இருக்கும், per annum இருக்கும். போனஸ் வந்து 20% ஆஃப் த சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்சஸ். இதில் 20%னா இது வந்து 12,000 வருதுன்னா இதில் 20% 2,240. இது வந்து 12,000, ஸோ இது வந்து 2,400. நெக்ஸ்ட் என்னென்னா அதர் அலவன்சஸ் 2,500 per month. Employer contribution to the provident fund 10% of the salary and dearness allowances. அது வந்து 12,000 10%னா 1,200. வருஷத்துக்கு பார்க்கும்போது 12,000. X works for 2,400 hours per year. Out of 400 hours are non-productive and treated as the normal ideal time. மெட்டீரியல் பார்த்த மாதிரியே தான், நார்மல் ஐடியல் டைம்னா லெஸ் பண்ணிக்குவோம், அப்நார்மல் டைம்னா டோட்டல் டைம்லேருந்து லெஸ் பண்ண மாட்டோம். அது என்ன பண்ணுவோம்னா காஸ்டிங் பீரியடில் சார்ஜ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இது நார்மல் ஐடியல் டைம்னா இருந்துச்சுன்னா டோட்டல் ஒர்க் ஹவர்ஸ் இருக்குல்ல 2,400 இருக்குது. இதில் வந்து நார்மல் ஐடியல் டைம் எவ்வளோ 400, இதை வந்து லெஸ் பண்ணிக்குவோம். ரிமைனிங் இருக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவோம்னா 2,000 இருக்குமா, அந்த 2,000 வந்து எஃபெக்டிவ் ஹார்லி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் ஹார்லி டைம் அதை வந்து
டோட்டல் காஸ்ட்லேருந்து டிவைட் பண்ணோன்னா எஃபெக்டிவ் ஹார்லி ரேட் கிடச்சிரும், எஃபெக்டிவ் ஹார்லி காஸ்ட் கிடச்சிரும். ஓகே, இதே தான் கால்குலேட் பண்ண போகிறோம் பர் மந்த், அதுக்கப்புறம் பர் ஆனம் அப்படிங்கிறது மேலே பார்த்து இதே தான். கடைசியில் வந்து டோட்டல் பண்ண போகிறோம். இதை டோட்டல் பண்ணோன்னா பர் மந்த்துக்கு வந்து 18,100 வருது, பர் இயருக்கு வந்து 2,17,200 வருது, இன்ட்டு 12 தான். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோனா மேலே கால்குலேட் பண்ண மாதிரி தான், கீழே ஒர்க்கிங் நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் த எஃபெக்டிவ் ஹார்லி ரேட் என்ன பண்ணுவோம்னா, ஆனுவல் ஒர்க்கிங் ஹார்ஸ் லெஸ் நார்மல் ஐடியல் டைம் 2400 - 400 2000 ஹார்ஸ். இப்போ வந்து 2,17,200 அது வந்து டோட்டல் காஸ்ட் ஃபார் லேபர்ஸ். அதை வந்து டிவைடட் பை எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார்ஸால் பண்ணோன்னா எஃபெக்டிவ் ஹார்லி காஸ்ட் கிடச்சிரும், அதாவது எஃபெக்டிவ் ஹார்லி ரேட் எப்படி வேணாலும் சொல்லலாம். எவ்வளோனா 108.6 அதான் எஃபெக்டிவ் ஹார்லி காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து illustration 2. In a factory working 6 days in a week and 8 hours each day. 1 வீக்கில் எவ்வளோ ஆகுதுன்னா 6 டேஸ் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளோனா 8 hours. எவ்வளோ வீக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். A worker is paid at a rate of 100 per day basic plus dearness allowances at 120% of the basics. இப்போ வந்து பேசிக்காக 100 rupees கொடுக்குறாங்க பர் டேக்கு. அதோட டியர்னஸ் அலவன்சஸ் எவ்வளோனா, இது வந்து வேஜஸ்ன்னு வச்சுக்குவோம். டியர்னஸ் அலவன்சஸ் எவ்வளோனா 120%. அப்போ வந்து 100 × 120% 120 ஆஃப் த பேசிக்காக. ஹீ இஸ் allowed to take 30 minutes off during his hour shift for meals break and 10 minutes recesses for rest. ஸோ இது நார்மல் டைம் தான். டியூரிங் a week his hour showed that time was chargeable to. டோட்டலாக இந்த 40 hours இருக்குல்ல, 6 × 8னா 1 வீக்கில் வந்து 40 hours வந்து டைம் இருக்குது. அந்த 40 ஹவர்ஸில் நார்மல் ஐடியல் டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 minutes வந்து லஞ்சுக்காமா, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வேண்டி ஒரு 10 minutes. டோட்டலாக 1 டேக்கு வந்து எவ்வளோனா 40 minutes இதுக்கு வேண்டி போகுது. இது வந்து நார்மல் டைம் தான். ஸோ 40 minutes ஒரு நாளைக்குனா டோட்டலாக எவ்வளோ 6 days இருந்துச்சா, 6 × 40 240 minutes. இதை வந்து நம்ம ஹார்ஸுக்கு மாற்றினோன்னா 4 hours ஆகும். 4 hours வந்து நார்மல் ஐடியல் டைம். ஸோ இந்த 40 இங்கே வந்து எவ்வளோ வரும்னா 48 வரும், 48 hours. ஸோ 48 ஹவர்ஸ்லேருந்து 4 லெஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது நார்மல் ஐடியல் டைம். ஸோ 44 hours வந்து எஃபெக்டிவ் ஹார்லி ரேட். எஃபெக்டிவ் ஹார்ஸ் வந்து 44. அது போக என்னது நார்மல் ஐடியல் டைம் என்னது இருக்கான்னு பார்க்கணும். வேறு எதுவும் நார்மல் ஐடியல் டைம் இல்லை. ஸோ அப்நார்மல் ஐடியல் டைம் என்னது இருக்கான்னு பார்க்கணும். The time not booked was wasted while waiting for a job. ஒரு ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்நார்மல் டைம். ஸோ இங்கே எவ்வளோ ஹார்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 15 12 13 அப்போ வந்து எவ்வளோ ஹார்ஸ் இருக்குன்னா 40 hours தான் இருக்குது. நார்மல் ஐடியல் டைம் வந்து 4 hours. டோட்டலாக வந்து இருக்கிறது வந்து 48. ரிமைனிங் 4 இருக்குல்ல, அது என்னவாக இருக்குன்னா நாட் புக்குடாக இருக்கும். அந்த நாட் புக்குடு வந்து என்னென்னா வெயிட்டிங் ஃபார் எ ஜாப், அது வந்து அப்நார்மல் காஸ்ட். ஸோ அதை காஸ்டிங் P&Lக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து டோட்டல் எஃபெக்டிவ் ஹார்ஸ் இன் எ வீக் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ்னால் 48. இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 8 ஹார்ஸ்லேருந்து மினிட்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து 7 something அந்த பாயிண்டில் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் மினிட்ஸுக்கு மாற்றி கண்டுபிடிச்சிங்க, இல்லைன்னா ஹார்ஸ் அப்படியே வச்சுக்கிங்க. இது எவ்வளோனா அதே மாதிரி தான் 48 6 × 8 அப்போ வந்து 48 ஹார்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஐடியல் டைம் எவ்வளோனா 40 minutes பர் டேனா 6 days எவ்வளோனா 4 hours வரும். அதாவது 240 minutes வரும். டிவைடட் பை 16 போட்டிங்கன்னா 4 hours கிடைக்கும். ஸோ 4னா அந்த 44 வந்து டோட்டல் எஃபெக்டிவ் ஹார்ஸ் இன் எ வீக். டோட்டல் வேஜஸ் ஃபார் எ வீக் எவ்வளோனா 100 rupees வந்து பேசிக்காக கொடுக்குறீங்க, 120 rupees வந்து டிஎன்எஸ் அலவன்சஸாக கொடுக்குறீங்க. ஸோ 220 வரும். 220 × 6 1320. வேஜ் ரேட் பர் ஹார் எவ்வளோனா 30. அதாவது இந்த ரேட்லேருந்து எஃபெக்டிவ் ஹார்ஸ் டிவைட் பண்ணுறோம். 1320 டிவைடட் பை 44 அப்போ வந்து 30 பர் ஹார் ரேட்டோட கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்டட் இருக்குல்ல, அதை வந்து காஸ்டிங் P&Lக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டைம் வேஸ்டட் வெயிட்டிங் ஃபார் எ ஜாப், இது வந்து அப்நார்மல் ஐடியல் டைம் எடுத்துக்குவோம். எவ்வளோனா இது வந்து 40 hours வரும் அவங்க கொடுத்துருந்தது. 44 hours வந்து எஃபெக்டிவ் ஹார்ஸ். அதுலேருந்து 40 லெஸ் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து 44லேருந்து 4 லெஸ் பண்ணிட்டோம்னா
சரி 44லேருந்து 40 லெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 4 தான் அப்நார்மல் ஐடியல் டைம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு ட்ரீட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஹார்ஸுக்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். 30 per hour. அப்போ வந்து 15 allocated to job வைக்கு வந்து 15 into 30 450. ஜாப் வைக்கு வந்து 12 into 30 360. ஜாப் ஜெட்டுக்கு வந்து 13 into 30 360. நெக்ஸ்ட் வந்து அந்த 4 ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா காஸ்டிங் P&Lல வந்து சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ 120 டோட்டலாக எவ்வளோனா 1320. அந்த காஸ்ட் இங்கே இருக்கிற காஸ்ட் வந்து அப்படியே வந்துடும். அவ்வளோதாங்க, இந்த சமம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஓவர் டைம் ரிலேட்டடானது. இது சம்ஸ் பார்க்கும் போதே பார்க்கலாம். ஓவர் டைம்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்காமல் இருக்குது, இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாமல் இருக்குது, ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா லேபர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்வஸ்ட், நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு 2 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பேசிக்காக கொடுக்குறத விட 150% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரு 100 rupees கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமுக்கு வந்து 150 rupees கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு பேசிக்காக 100 rupees கொடுக்குறாங்கன்னா 50% எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா 150. 2 ஹார்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 300 கிடைக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அதான் ஓவர் டைம். அந்த ஓவர் டைம்லேயே இன்சென்டிவ் பிளான்ஸ்னு இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இதுதான் ஓவர் டைம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஓவர் டைம் எதனால் வந்தால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த சம்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிரும். நான் இப்போ சொன்னது எல்லாமே. ஃபஸ்ட் வந்து illustration 3, calculate the earnings of A and B from the following particulars for the month and allocate the employee cost to job X, Y and Z. இப்போ வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கும் எவ்வளோ எம்ப்ளாயி காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் இயர்னிங்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அதை வந்து ஃபைன் பண்ணணும். இயர்னிங்ஸ்னால் இப்போ வந்து நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்குன்னா என் கையில் எவ்வளோ இருக்கோ அதுதான் இயர்னிங்ஸ். ஸோ நீ இப்போ எம்ப்ளாயி ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும். கீழே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் வேஜஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட இயர்னிங்ஸு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எம்ப்ளாயி காஸ்ட்னால் எம்ப்ளாயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வரும். இயர்னிங்ஸ்னால் இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி அவர் வந்து இயர்னிங்ஸை அவர் கையில் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற இயர்னிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது பேசிக் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்எஸ் அலவன்சஸ் இதனுடைய 50% கொடுத்துருக்காங்க. இதனுடைய 50%ஆக இருக்கும். கான்ட்ரிபியூஷன் டு த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆன் பேசிக் வேஜஸ் இது வந்து இதனுடைய பேசிக் வேஜஸ்லேருந்து 8%. கான்ட்ரிபியூஷன் டு த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆன் பேசிக் வேஜஸ் இதுவும் பேசிக் வேஜஸில் இருந்தால் 2%. ஓவர் டைம் யார் பார்த்துருக்காங்கன்னா ஏ ஒர்க்கர் ஏ மட்டும் பார்த்துருக்காரு. எவ்வளோனா 10 ஹார்ஸ். அந்த 10 ஹார்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க? த நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் ஃபார் த மந்த் ஆர் 200. நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து 200. ஓவர் டைம் இஸ் பெய்டு அட் டபுள் த டோட்டல் ஆஃப் த நார்மல் வேஜஸ் அண்ட் டிஎன்எஸ் அலவன்சஸ். இப்போ வந்து ஓவர் டைம் எவ்வளோனா டபுளாக பே பண்ணுறாங்க. அது வந்து 200%. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்டேட் இன்சூரன்ஸ் அண்ட் த ப்ராவிடென்ட் இன்சூரன்ஸ் ஆர் அட் ஈக்குவல் ரேட் வித் த எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு வந்து எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எதுக்குன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸுக்கும். கீழே அந்த ஜாப் ரிலேட்டடானது கொடுத்துருக்காங்க. 3 ஜாப் XYZ. அதில் வந்து ஒர்க்கர் ஏ எவ்வளோ % கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஒர்க்கர் பி எவ்வளோ % கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னு 40-30 அந்த ரேஷியோவில் வந்து பிரிச்சுக்குவோம். ஒர்க்கர் ஏவோட காஸ்ட் இருக்குல்ல அதை வந்து இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்குவோம். ஒர்க்கர் பியோட காஸ்ட்டை இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்குவோம். இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது வந்து அந்த ஒர்க்கர் பி வந்து ஓவர் டைம் பார்த்தார்ல அந்த ஓவர் டைம் ஃபுல்லாமே டன் ஆன் ஜாப் ஒய். ஸோ அந்த ஓவர் டைமை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒய்க்கு வந்து போட்டுடணும். ஜாப் ஒயில் வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இயர்னிங்ஸ் ஆஃப் த ஒர்க்கர் ஏ அண்ட் ஒர்க்கர் பியோட இயர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். இயர்னிங்ஸ் பார்க்கும்போது அவருக்கு இப்போ எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராவிடென்ட் ஃபண்டு அதெல்லாம் பார்க்குறது எதுக்கு வரும்னா எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வேஜஸ், டிஎன்எஸ் அலவன்சஸ், அதுக்கப்புறம் ஓவர் டைம் வேஜஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 15,000 வருதா. 15,000 ஃபார் 200 ஹார்ஸ்னால் ஓவர் டைம் எவ்வளோனா 10 ஹார்ஸுக்கு. ஸோ 15,000 டிவைடட் பை எவ்வளோ ஹார்ஸ்க்கு 15,000 அதை வந்து டிவைட் பண்ணணும். 15,000 டிவைடட் பை 200 ஹார்ஸ்னால் எனக்கு வந்து 10 ஹார்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 10 ஹார்ஸ்க்கு எவ்வளோ வரும்னா 750 வரும்.
அந்த 750லேருந்து டபுளாக கொடுக்குறாங்களா 200%. ஸோ இன்ட்டு 200%ன்னு போட்டிங்கன்னா 1500 வரும். அதுதான் இது ஒர்க்கிங் நோட்லேயே அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம், 200%ன்னு பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரே மட்டும் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே வந்து 750 வரும். இதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 750 வரும். இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா 1500. ஓவர் டைம் வேஜஸ் யார் பார்த்துருக்காங்கன்னா ஒர்க்கர் ஏ. அப்போ வந்து ஒர்க்கர் ஏ பார்த்த ஓவர் டைம் வேஜஸ் தான். இதை அப்படியே டைரெக்டாக ஜாப் ஒய்க்கு போட்டுருவோம், ஒர்க்கர் பி இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் வேஜஸ் எண்டு வந்துடும். கிராஸ்னால் இப்போ நார்மலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னா என்ன பார்ப்போம், நார்மலாக எவ்வளோ எர்னிங்ஸ்னு வரும், அதுலேருந்து என்ன பண்ணுவோம்னா டேக்ஸு இன்ட்ரெஸ்ட்லாம் லெஸ் பண்ணிடுவோம். அப்போ வந்து நெட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலேருந்து நம்ம அவர்கிட்டருந்து எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். பிடிக்கிறது போக மிச்சிருக்கிறது வந்து நெட் வேஜஸ் எண்ட் தான் இருக்கும். கிராஸ் வேஜஸ் எண்ட் எவ்வளோனா 16,500. இங்கே வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24,000 கிடைக்கும். அந்த 24,000லேருந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அந்த கான்ட்ரிபியூஷன் இப்போவே எங்களுக்கு பெனிஃபிட்டாக போகாது. ஸோ இயர்னிங்ஸ்லேருந்து அதை லெஸ் பண்ணிடணும். இப்போ வந்து பிடிக்க தான் செய்வாங்க, கொடுத்துட மாட்டாங்க. நான் வந்து 8%, 8%, 10,000 into 8%னா 800 வரும். 16,000 into 8%னா 1280. அதை வந்து லெஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து 2%, 10,000 into 2%, 200. 16,000 into 2%, 320. இதை லெஸ் பண்ணுறோன்னா நெட் வேஜஸ் எண்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும். 15,500 ஃபார் ஒர்க்கர் ஏ, 22,400 ஃபார் ஒர்க்கர் பி. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம்னா எம்ப்ளாயி காஸ்ட். எம்ப்ளாயி காஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கும். கிராஸ் வேஜஸ்லேருந்து ஓவர் டைம் எடுத்துக்கூடாது. இங்கே வந்து ஓவர் டைம் எடுத்துக்கக்கூடாது கிராஸ் வேஜஸ். ஏன்னா ஓவர் டைம் எப்போது கொடுக்குறதா, எப்போவுமே கொடுக்கறதில்ல. ஸோ எம்ப்ளாயி காஸ்ட்டு கால்குலேட் பண்ணும்போது இதை எடுத்துக்க மாட்டோம். ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது இதை எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளோனா 800, 1280. மேலே கால்குலேட் பண்ண அதே அமௌண்ட் தான். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸா, எஸ், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸுக்கு வந்து 2%. ஸோ 200, 320. இதை ஆட் பண்ணுறோன்னா கிராஸ் வேஜஸ் எண்ட் 16,000, 25,600. நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோனா 200 ஹார்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 10 வந்து இன்றைக்கி எப்போது பண்ணக்கூடிய ஓவர் டைம் தான். ஸோ நார்மலாக எவ்வளோனா 200, 200. அதை வந்து டிவைட் பண்ணோன்னா ஆர்டினரி வேஜஸ் ரேட் பர் ஹார் எவ்வளோன்னு கிடச்சிரும் 80, 128. அது வந்து ஒர்க்கர் ஏவோட ஆர்டினரி வேஜ் ரேட் எவ்வளோனா ஒரு மணி நேரம் வேலை செஞ்சார்னா 80 ருபீஸ் கிடைக்குது. ஒர்க்கர் பி வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்சார்னா 128 ருபீஸ் கிடைக்குது. இது வந்து ஆர்டினரி வேஜஸ். ஓவர் டைமில் அது தனி. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் அலோகேட் பண்ணணும். இங்கே இருக்கிற 16,000, 25,600 இதை வந்து இந்த ரேஷியோவில் பிரிப்போம். 40, 30, 30 இருந்துச்சா, ஸோ 4:3:3. இங்கே வந்து 50, 20, 30 இருந்துச்சு, ஸோ 5:2:3. இது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 16,000 டிவைடட் பை 4 + 3 + 3 எவ்வளோ வரும்னா 10 வரும். 16,000 டிவைடட் பை 10 into 4ன்னு போட்டிங்கன்னா 6,400 வரும். அப்படியே 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4,800 வரும். அப்படியே மறுபடியும் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4,800 வரும். இது என்ன பண்ணுவோன்னா 25,600 டிவைடட் பை இதுவும் 10 தான் வரும். அப்போ வந்து இங்கே ஒரு சைபர் கேன்சல் பண்ணிட்டு 2560 into 5 12,800 வரும். எதுவுமே பண்ணாமல் 2 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 5,120 வரும். 3 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 7,680 வரும். இதெல்லாம் கால்குலேட்டர் ட்ரிக்ஸ். இதை டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு கிடைக்கும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா ஒர்க்கர் ஏவோட ஓவர் டைமை வந்து டைரெக்டாக ஜாப் வைக்கு வந்து அலோகேட் பண்ணிடணும். அப்போ வந்து டோட்டல் வேஜஸ் 43,100 ருபீஸ் இருக்குது. அது வந்து ஜாப் வை 19,200, ஜாப் வைக்கு வந்து 11,420, ஜாப் ஜெட்டுக்கு வந்து 12,480. அவ்வளோதாங்க, இந்த சம்மம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்னென்னா illustration 4. இது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. illustration 4. It is seems from the job card for repair of the customer's equipment that a total of 154 labor hours have been put in a detail below. டோட்டலாக 154 ஹவர்ஸ் இருக்குது. அதை வந்து டீட்டெயில்டாக கீழே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா
154 ஹார்ஸ் வரும். இதான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர் ஏ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 6 நாள் எவ்வளோங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கர் பி, ஒர்க்கர் சி எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன டேர்ம்ஸ், வேறு என்னது எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓவர் டைம் பார்த்தாங்கன்னா இவ்வளோ இருக்குது, டிஎன்எஸ் அலவன்சஸ் இவ்வளோ கொடுக்குறோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் an award in employee consultations, the workers are to be paid dearness allowances on the basis of the cost of living index figures relating to each month which work out 968. 1 மந்த்துக்கு எவ்வளோனா 968னு ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ரிலவன்ட் மந்த்துக்கு எவ்வளோனா 968 rupees. The dearness allowances is payable to all workers irrespective of the wage rate if they are present or are on the leave with wages on all working days. dearness allowances எப்படி பே பண்ணுறாங்கன்னா, வேஜ் ரேட்லாம் இவங்களுக்கு கணக்கில் அவங்க வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களா இல்லை லீவ் போட்டிருக்கலாம் அந்த அன்றைக்கும் நாங்கள் பே பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது அப்படியே இருக்கட்டும். 968 வந்து டோட்டல் dearness allowances. அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தா அது எங்கே வரும்னு பார்க்கணும். ஈச் ஒர்க்கர் ஹேஸ் டு ஒர்க் ஃபார் 8 hours ஆன் வீக் டேஸ். வீக் டேஸ்னால் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வீக் டேஸ்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்ன 8 hours தான் ஒர்க் பண்ணுவாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே வில் பி அ வீக்லி ஹாலிடே. சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடேவாமா. ஹவவர் ஒர்க்கர்ஸ் மே ஒர்க் ஆன் சாட்டர்டே. சில டைம் வந்து சாட்டர்டேலேயே ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா எக்ஸிஜென்சி ஆஃப் த ஒர்க். ஓகே, ஃபார் 4 hours த்ரோ ஃபுல் பேமெண்ட் ஆஃப் த 8 hours வில் பி மேட் வித் நோ அதர் பேமெண்ட். வேறு டிஎன்எஸ் அலவன்சஸ் அந்த மாதிரி ஓவர் டைம் பேமெண்ட் எதுவும் இருக்காது. 4 hours ஒர்க் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் இருக்கும். 4 hours ஒர்க் பண்ணாங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கான சம்பளத்தை கொடுத்துருவாங்க. வேறு எந்த பேமெண்ட் இல்லை. 4 hours ஒர்க் பண்ணாலே 8 hours. நீ 8 hours ஒர்க் பண்ணினாலும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீ 4 மணி நேரம் ஒர்க் பண்ணினா 8 hours கொடுத்துட்ற அப்படிங்கிறதா கண்டிஷன். ஓகேவா? அதுக்கு நீ 8 hours ஒர்க் பண்ணால் 16 hours கொடுப்பாங்க அப்படிங்கிறதால 8 hours ஒர்க் பண்ணாலும் 8 hours சேலரி தான் கொடுப்பாங்க. ஆனால் 4 hours ஒர்க் பண்ணாலே 8 hours கொடுத்துருவாங்கிறதா கண்டிஷன். ஓவர் டைம் இஸ் பெய்டு ட்வைஸ் ஆஃப் த ஆர்டினரி வேஜ் ரேட் இஃப் யூ ஒர்க்கர் ஒர்க்ஸ் ஃபார் மோர் தென் 9 hours இன் எ டே. ஆர்டினரி வேஜ் ரேட் இருக்குல்ல, இதில் வந்து டிஎன்எஸ் அலவன்சஸும் இன்க்ளூட் தான் ஆகும். 9 hours மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, அதே 9 hours மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா டபுளாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெய்டு ட்வைஸ். Excluding holidays, the total number of the hours worked out to 176 in the relevant month. The company contribution to the provident fund and the employee state insurance are observed into overheads. இந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி, ஸ்டேட் இன்சூரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் ஹெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சரி, இங்கே என்னென்னா 176ன்னு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த 176 வச்சு தான் நம்ம டிஎன்எஸ் அலவன்சஸ் பர் ஹார் எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 968 டிவைடட் பை 176 அதுதான் டிஎன்எஸ் அலவன்சஸ் பர் ஹார் எவ்வளோங்கிறது தெரியும். நம்ம என்ன பண்ணோம்னா வேஜ் பேயபிள் டு த ஈச் ஒர்க்கர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். சிம்பிள் தான், பார்த்தா தான் பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஒர்க்கர் ஏக்கு இது வந்து நார்மல் ஹார்ஸ் எவ்வளோ, எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணணும், ஓவர் டைம் ஹார்ஸ் எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணணும். நார்மல் ஹார்ஸ்னால் இங்கே மேலே கொடுத்துருக்கிறத அப்படியே பிரிக்கிறோம். 8 மணி வரைக்கும் 8 மணி நேரம் வரைக்கும் இருக்கிறது வந்து நார்மல் ஹார்ஸ். 9 மணி வரைக்கும் இருக்கிறது வந்து நார்மலாக ஓவர் டைம்னு எடுத்துக்குவோம், எக்ஸ்ட்ரா ஹார்ஸ்னு எடுத்துக்குவோம். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஓவர் டைம் ஹார்ஸ். அந்த ஓவர் டைம் ஹார்ஸுக்கு தான் 2 times பே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹார்ஸை வந்து நீங்கள் 2 times இன்டூ பண்ணிட்டீங்கனாலும் வேலை முடிஞ்சு. வேஜ் ரேட் வந்து அப்படியே நார்மலாக போட்டுக்கலாம். ஒன்றா வேஜ் ரேட்டை டபுள் பண்ணணும், இல்லைன்னா ஒர்க்கிங் ஹார்ஸ் டபுள் பண்ணணும். இங்கே வந்து நம்ம ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து டபுள் பண்ணிக்கிறோம். இவர் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒர்க்கர் பி எல்லாமே 8 மணி நேரம் வேலை செய்கிறாரு. சாட்டர்டே 4 மணி நேரம் வேலை செஞ்சாலே 8 மணி நேரம் கொடுத்துருவாங்க. ஸோ அவர் 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 8 மணி நேரம் தான். ரிமைனிங் இருக்கிறவங்களதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும். அப்போ வந்து இங்கே 8, அதுக்கப்புறம் 9 10.5னா மறுபடியும் 1.5 hours எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓவர் டைம். அந்த 1.5 hours வந்து 3 எடுத்துக்குவோம். இது கூட அதிகமாக தேவை கிடையாது. நம்மளை கடைசி அஃபெக்ட் ஆகிறதுனா இது 8 மொத்தம் 9 இருக்குமா, 9க்கு மேலே எவ்வளோ ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும். 9க்கு மேலே 1.5. ஸோ அதை வந்து இன்டூ 2ன்னு போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். டோட்டலாக 12. நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டேயில் 8 hours தான். ஸோ பிரச்சனை கிடையாது. வெட்னஸ்டே இதே மாதிரி தான். ஸோ 12. ஃப்ரைடேவும் இதே மாதிரி தான் 12. தர்ஸ்டே எவ்வளோனா 9.5 hours வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ 9 வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் 9 ஹவர்ஸுக்கு மேலே 0.5 hours டபுள் பண்ணிக்கணும். அது வந்து 1 hour ஆகும். ஸோ டோட்டலாக 10. இங்கே வந்து இந்த டோட்டல் தான் இங்கே தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 54 hours. அதே ஒர்க்கர் பி எவ்வளோனா நார்மலாக தான் 48. ஏன்னா சாட்டர்டே நீங்கள் 4 hours ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, 8 hours ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி,
4 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸாக தான் எடுத்துக்குவோம். ஸோ 48. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர் சி எவ்வளோ இருக்குன்னா 11.5. 9 வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே 1.5 இருக்குது. இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 3. 9 + 3 வந்து 12. டியூஸ்டே வந்து பிரச்சனை இல்லை 8. அதுக்கப்புறம் இது 11.5 12. இங்கேயும் 11.5 12. இது வந்து ஒர்க்கர் ஏ மாதிரியாக தான் இதுவும் வருது. ஃப்ரைடே தர்ஸ்டே எவ்வளோனா 9.5 ஹவர்ஸ் இருக்குது. 9 ஹவர்ஸ் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. மேலே இருக்கிற 0.5 வந்து இன்ட்டு 2ஆல் போடுவோம். அப்போ வந்து 1 கிடைக்கும். 9 + 1 10. சாட்டர்டே வந்து 8ன்னு கொடுத்துருந்தாங்க. 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் 8 தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே 62 இதெல்லாம் டோட்டல் பண்ணால் இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா பேசிக் வேஜஸ் பர் ஹவர் எவ்வளோன்னு கிடைக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பேசிக் வேஜஸ்ன்னு. அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இங்கே வந்து எவ்வளோனா 200 பர் டேவா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாருன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 100 பர் டே தான் கொடுக்குறாங்க. ஸோ டிவைட் பண்ணனா 1 ஹவருக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். 200 / 8 அப்போ எவ்வளோ கிடைக்கும் 25 rupees பர் ஹவருக்கு. 100 / 8னா 12.5. 300 / 8 அப்படின்னு போட்டோம்னா 37.5 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ண மாதிரி வருது. 37.58. டியர்னஸ் அலவன்சஸ் பர் ஹவர் எவ்வளோனா அதால் டிவைட் பண்ணதான் அவங்க கொடுத்துருந்தாங்களா 976 968 / 176 டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 5.5 கிடைக்கும். அதுதான் டியர்னஸ் அலவன்சஸ் பர் ஹவர். 968 / 176. நெக்ஸ்ட் வந்து ஹார்லி ரேட் எப்படி கண்டுபிடிப்போம்னா பேசிக் வேஜஸ் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்சஸ். இது வந்து ஹார்லி ரேட் எவ்வளோன்னு கிடச்சிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன டோட்டல் நார்மல் ஹார்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். நார்மல் ஹார்ஸ் எவ்வளோ நீங்கள் நம்ம கால்குலேட் பண்ணதான் 54 48 62. அதால் இன்டூ பண்ணோன்னா டோட்டல் வேஜஸ் பேயபிள் எவ்வளோன்னு கிடைக்கும். ஒர்க்கர் ஏக்கு எவ்வளோனா 1647. ஒர்க்கர் பி வந்து 864. ஒர்க்கர் சி வந்து 2666 வந்து ஒர்க்கர் சி. அவ்வளோதாங்க, இந்த செம்ம முடிஞ்சிச்சு. இந்த கால்குலேஷன்ஸ் கொடுக்காமல் இருப்பாங்க டியர்னஸ் அலவன்சஸ்க்கு. எப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 5. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். இதில் வந்து என்ன இருக்குன்னா ஓவர் டைம் இருக்கும். அந்த ஓவர் டைமை யாருக்கெல்லாம் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓவர் டைம் யாருக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணோட ஈஸியாக சார்ஜ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து வேறு ஓவர் டைம் இஸ் ஒர்க்டு ரெகுலர்லி த்ரூ அவுட் த இயர் எஸ் ஏ பாலிசி டியூ டு த ஒர்க்கர் ஷார்ட்டேஜ். ரெகுலராக அதே மாதிரி தாங்க ஆகிட்டுருக்கு. ஓவர் டைம்னு டெய்லியும் 10 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். 2 மணி நேரம் ஓவர் டைம் சும்மா பேருக்கு வச்சுக்கிறான். நீங்கள் ஏன் அதை ஓவர் டைம்னு வச்சுக்கிறீங்க? ரெகுலர் பேமெண்ட்டோடையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதை என்ன பண்ணுவோன்னா ரெகுலர் பேமெண்ட்டோடையே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து வேர் ஓவர் டைம் இஸ் ஒர்க்டு இர்ரெகுலர்லி டு மீட் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் வேண்டி இர்ரெகுலராக தான் இருக்குது. எப்போமெல்லாம் இருக்கிறதில்ல, எப்போ தான் ஓவர் டைம் வருது. எதுக்குன்னா அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வேண்டி. ஸோ அதை என்ன பண்ணுவீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் போட்டுருங்க. தேர்ட் என்னென்னா வேர் ஓவர் டைம் இஸ் ஒர்க்ட் அவுட் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் டு த எக்ஸ்பீடைட் த ஜாப். ஒரு ஜாப் செய்கிறக்கு வேண்டி இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அந்த ப்ராடக்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் எம்ப்ளாயர் எனக்கு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ண சொல்லுங்கள், அவங்க என்னது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டாங்கன்னா அதை நானே கொடுத்துட்றேன். இதுக்கு பேர் என்னது ஓவர் டைம் பேமெண்ட் தான். அந்த ஓவர் டைம் பேமெண்ட் வந்து என்ன கொடுக்குறாருன்னா எம்ப்ளாயே கொடுத்துட்றாரு. அதாவது சப்ளையர் கிட்ட இப்போ வந்து பையர் கொடுத்துட்றாரு. ஸோ கஸ்டமரே கொடுத்துட்றேன்னு சொல்கிறாருல, அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா கஸ்டமர் மேலே சார்ஜ் பண்ணிடுவோம். அது வந்து கஸ்டமருக்காக ஒரு ஜாப் அலோகேட் பண்ணியிருப்போம். அந்த ஜாப்பில் வந்து இந்த ஓவர் டைம் பேமெண்ட் வந்து அவங்க தலையில் போட்டுருவோம். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஓவர் டைம் ரேட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். நார்மல் பேமெண்ட்ஸ் எவ்வளோங்கிறது பார்க்கணும். ரீட் அவுட் பண்ணலாம். இன் எ ஃபேக்ட்ரி த பேசிக் வேஜ் ரேட் 100 per hour and the overtime rates as follows. பேசிக் வேஜ் ரேட் எவ்வளோனா 100 ரூபா தான். அதே ஓவர் டைம் பேமெண்ட் எப்படின்னா பிரித்து வச்சுருப்பாங்க போல். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 175% ஆஃப் த பேசிக் வேஜ் ரேட். அதே சண்டே அண்டு ஹாலிடேஸில் பண்ணாங்கன்னா 225% ஆஃப் த பேசிக் வேஜ் ரேட். அப்போ எவ்வளோவா இருக்குன்னா 175 rupees வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா
அதே சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸில் வந்து 225 rupees கொடுத்தா தான் ஒர்க்கே பண்ணுவாங்க. டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் த ஃபாலோவிங் ஹார்ஸ் வேறு ஒர்க்குடு. ப்ரீவியஸ் இயர் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் இதில் வந்து ரெகுலராக இருக்கும் போது இதை ஃப்ளக்சுவேட் பண்ணி அதே அமௌண்ட் எடுத்துக்குவோம். நார்மல் டைம் 1 lakh hours, ஓவர் டைம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹார்ஸ் 20,000, ஓவர் டைம் அண்ட் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் 5,000. இப்போ வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் இன்டூ பண்ணுறோம். 1 lakh into 100, 20,000 into 175, 5,000 into 225 அப்படி போட்டோன்னா போன வருஷத்தோட வேஜ் ரேட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ஃபாலோவிங் ஹார்ஸ் ஹேவ் பீன் ஒர்க்டு ஆன் த ஜாப் ஜெட். ஓகே, ஜாப் ஜெட் இது கொடுத்துருக்காங்க. நார்மலாக 1000, ஓவர் டைம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹார்ஸ் இன்டூ 175 போடுவோம். சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் 25 இன்டூ 225 வரும். அது வந்து டோட்டல் ஹார்ஸ் ஓகே இருந்துட்டு போட்டோம். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் த லேபர் காஸ்ட் சார்ஜபிள் டு த ஜாப் ஜெட் அண்ட் ஓவர் ஹெட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்டன்சஸ். ஓகேவா, இப்போ வந்து நார்மல் வேஜஸ் எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். அந்த ஓவர் டைம் வேஜஸை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன வருஷத்துக்கானதை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதாங்க 100, 175% 175 இருக்கும். இதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒர்க்கிங்கில் போட்டுருங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், எக்ஸாமினருக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. 225 per hour. நம்ம இது மைண்ட் கால்குலேஷன்லேயே போட்டுருவோம், இருந்தாலும் நம்ம ஒர்க்கிங் போடணும். நெக்ஸ்ட் வந்து போன வருஷத்துக்காக கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இன்ஃப்ளேட்டட் வேஜ் ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் இன்ஃப்ளேட்டட் வேஜ் ரேட் இன்க்ளூடிங் ஓவர் டைம் ப்ரீமியம் எவ்வளோனா 1 lakh into 1000, 1 lakh into 100, 20,000 into 175, 5,000 into 225. டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 1,46,25,000. இது வந்து போன வருஷத்தோட டோட்டல் வேஜ் ஸ்டேட்டஸ். எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க போன வருஷத்துலனா 1,25,000. ஸோ ஆவரேஜ் இன்ஃப்ளேட்டட் வேஜ் ரேட் எவ்வளோனா 117. போன வருஷத்தோட வேஜ் ரேட் ஓவராலாக பார்த்தோன்னா நார்மல் ஓவர் டைம் சில டைம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டோட்டல் ஒர்க்கிங் ஹார்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 117 வந்து வருது. இது வந்து ரெகுலராக அந்த ஷார்ட்டேஜ் வருதுன்னா என்ன பண்ணுவோன்னா அந்த இன்ஃப்ளேட்டட் வேஜ் ரேட் வந்து எடுத்துக்கும். இன்ஃப்ளேட்டட் வேஜ் ரேட்டாக நான் வந்து டோட்டல் ஹார்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1125. இந்த 1125 இன்ட்டு இன்ஃப்ளேட்டட் வேஜ் ரேட் வந்து 117. ஸோ 1125 இன்ட்டு 117. இங்கே வந்து நீங்கள் தியரியாக எழுதிக்கிங்க, இதை படித்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஸோ 1,31,625 இதுதான் என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து என்னென்னா ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ். அப்போ வந்து ஓவர் டைம் ப்ரீமியம் என்ன பண்ணணும்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வந்து சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ 1125 அந்த 1125ல் நார்மலாக 100 rupees கொடுப்போம் 1125 எல்லாத்துக்கும். அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட்டில் எடுத்துக்கங்க. அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறீங்களா, அதை ஓவர் டைம் பேமெண்ட் எவ்வளோனா 100 ரூபா நார்மல் தான். அதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா ஒரு 75 rupees கொடுக்குறீங்க 100 ஹார்ஸுக்கு. 25 ஹார்ஸ்க்கு வந்து 100 நார்மல் தான். அதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 125 rupees கொடுக்குறீங்க. ஸோ 75 into 100, 125 into 100 டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,625 இருக்கும். அதை ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் போட்டுருங்க. தேர்ட் என்னென்னா கஸ்டமர் தானே கேட்குறாரு. ஸோ நார்மலாக இருக்கிறத வந்து ஜாப் ஜெட் எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. மேலே ஓவர் டைம் ப்ரீமியம் என்ன பண்ணுவோன்னா கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணிடுவோம். அது வந்து டோட்டலாக கஸ்டமர்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணோன்னா எல்லாமே டோட்டலாக கஸ்டமர்கிட்ட தான் போக போகுது. 1,23,125 இதே தான் இங்கேயே வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதே அமௌண்ட் தான் வரும். இங்கே என்ன ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் வேறு. அவ்வளோதாங்க இந்த வீடியோலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இந்த ஓவர் டைமுக்குன்னு வேஜ் பேமெண்ட் அண்ட் இன்சென்டிவ்ஸ்க்குன்னு ஒரு சிஸ்டமே இருக்குது. அது 2 சிஸ்டம் தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன பார்ப்போன்னா பீஸ் ரேட்னா என்ன, அதுக்கப்புறம் டைம் ரேட்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்ப்போன்னா போனஸ் மாடல்னு பார்த்துட்டு ப்ரீமியம் போனஸ் மாடல்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஹால்ஸ்லி ப்ரீமியம் பிளான் ஒன்று இருக்குது, ரோவன்ஸ் ப்ரீமியம் பிளான் ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.